ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஷோஸில் பாண்டியன் பண்ணுற வேலை இருக்குது, ரொம்ப கொடூர குரங்காலப்பா மாறிட்டு இருக்கா வர அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2 நாள் நிம்மதியாக இருப்போம்னு ஊருக்கு போனால் அங்கே தான் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு அவங்க புருஷனும் பொண்டாட்டி நிம்மதியாக இருக்கிறத விட்டுட்டு இடையில நீ வேலை சொல்கிறன்ற பேரில் கடுப்பேற்றுற பாரு. அப்போல்லாம் அவன் மூஞ்சில் பஞ்சர் ஆக்கணும் போல தோணும். என்ன பண்ணுறது அப்பாவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பொறுத்து போகிறாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, அப்பா இன்றைக்கும் வேலையாப்பான்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்ப்பா நேற்று 10 மணி 11 மணி வரையும் இருந்து உனக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன், இன்றைக்கும் வேலை சொல்கிறியப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆனாலும் எந்த நேரம் ஆனாலும் நீ எனக்கு வேலை முடிக்காம வெளியே வரக்கூடாது அப்படின்றாங்க. அது என்ன பண்ணுறது? இந்த பசங்களோட ஃபீலிங்ஸை என்னைக்கு தான் அந்த அப்பாங்க புரிஞ்சுக்க போகிறாங்களோ அது தெரியலங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை முடியவே முடியாதுன்னு சொன்னோன்னே கட் பண்ணிவிட்டு மீனாட்டை கீழே வர என்ன உங்கள் அப்பா வேலை கொடுத்துட்டாரு போய் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் செய்ய போயிட்டாங்க. சரி நீ இவங்களும் ஒரு பக்கம் ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. கடைசியில் பார்த்தா வரவே இல்லைங்க. இன்னொரு பக்கம் நம்ம அதாவது தங்கமயில் பார்க்குற வேலை இருக்கே, அவங்க வந்துட்டு யாருக்கிட்ட போயிட்டு நம்ம கதிர் பேசினதை போயிட்டு சரவணன்ட்ட சொல்லிட்டு அழுகுறாங்க. அழுது மட்டும் இல்லை, நீங்கள் எனக்காக கேட்கணும், நீ பண்ணுறது கரெக்டாக பண்ணுற, உனக்காக சப்போர்ட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிக்கிறியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கேட்டு தான் ஆகணும், பேசினது தப்பு அப்படி திரும்ப அந்த பொண்ணு அதையே பேசிக்கிட்டு இருக்கு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அது இது இங்கே சொன்னதோட நிப்பாட்டுறதும் இல்லாமல் கடைக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் நடக்கிறத போய் அங்கே சொல்லுது. ஏமா நீ கேட்க வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க கேட்காம இருப்பாங்களா? அவங்களுக்குள்ள ஏமா இப்படி ஒரு சண்டையை மூட்டி விடுற, நீ நல்ல மூட்டுக்கோழின்னு தெரியுதுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, போன வாரம் இத்தனை கிலோவில் விற்றுது, இப்போ வந்து இத்தனை கிலோவில் விற்கிதுன்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக சொல்லுதாம்மா. ஏன்னா பட்ஜெட் போட்டு வாழ்ந்த ஃபேமிலின்னு கரெக்டாக சொல்கிறேன் அப்படிங்குது. பரவாயில்ல, தப்பு இல்லை. ஏன்னா கஷ்டப்படுற குடும்பத்தில் உள்ளவங்க பட்ஜெட் போட்டு தானே வாழ்ந்தாகணும். அதை பற்றி பேச மருமகளை பற்றி பெருமையாக பேசுகிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ